ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, அது ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சுன்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு வச்சிருந்தா அதுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிடுச்சு. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க, அதுல ஒரு குமாரன் தூரமா தேசத்துக்கு போயிட்டான், தவறு செஞ்சுட்டான், தப்பு செஞ்சுட்டான், பாவத்துல விழுந்துட்டான் அப்படின்னு இந்த 3 கதைகளையும் சித்தரிக்கிறாரு. இத ஜனங்களுக்கு தன்னை கேட்கிற அல்லது தன்கிட்ட கேள்வி கேட்கிற மனிதர்களுக்கு நேரடியான ஒரு பதில சொல்ல, கதை வடிவத்துல அவன் புரிஞ்சு அவன் செயல்படுற மாதிரி ஒரு பேட்டர்ன்ல செயல்படுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயேசுடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்கும்போது பேசுற அந்த ஸ்பீச்சுக்கு அவரு பண்ற பிரசன்டேஷன், ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற விதத்தெல்லாம் பார்க்கும்பொழுது இப்படிலாம் ஒருத்தர் இப்படிலாம் திங்க் பண்ணி பேச முடியுமா, உண்மையாவே ஒரு கடவுள் தான், இப்படிதான் கடவுள்னா இப்படிதான் பேசுவாரு அப்படின்ற லெவலுக்கு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கதைகள்லாம் சித்தரிக்க முடியாது பாருங்க. சித்தரிச்சு அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்காத அளவுக்கு இந்த மாதிரி கதைலாம் சொல்ல முடியாது. இவர் பிரசங்கம் பண்ற விதத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம், இவர் பிரசங்கமே டிஃப்ரெண்டா இருக்குது, அதிகாரம் முடியதா இருக்குது, உப்பால் சாரமற்றப்பட்டதா இருக்குது, கிருபை பொருந்தனா இருக்குது. பரிசேயர் சதுசேயர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இல்லை. ஆனா இயேசு பேசுறதுல ஏதோ ஒண்ணு இவங்க பாக்குறாங்க. அல்லேலூயா. ஏன்னா இயேசு எங்கிருந்து பேசுறாருன்னா, பரிசேயர் சதுசேயர் மாதிரி இதை படிச்சுட்டு பேசல, அவர் பிதாவுடைய இருதயத்தை பேசுறாரு. அதனால அதை எதிர்ப்பதற்கோ மறுப்பதற்கோ இந்த பூமியில ஒரு மனுஷனும் இல்லை. ஆமே. அப்ப இந்த 3 உவமைகளை இவர் சொல்வதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிக்கும் பொழுது, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். சகல ஆயக்காரன் பாவிகள். இயேசுடைய கூட்டத்தில் மெஜாரிட்டியா இருக்கிறது யார் அப்படின்னா, இந்த பாவம் செஞ்சவங்க, ஆயக்காரங்க, டாக்ஸ் கலெக்டர். அந்த காலத்துல ரோமர்கள் இஸ்ரவேலை ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆளுகை செஞ்சு எல்லாத்தையும் வரி வசூலிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி வரி வசூலிக்க ரோமர்கள் யாரை தெரிந்து கொண்டாங்கன்னா, யூதர்களுக்குள்ள இருக்கிற இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற நபர்களையே தெரிந்து கொண்டு அவங்களையே அதிகாரியா வச்சு வரி வசூலிச்சாங்க. அதனால சொந்த தேசத்துக்கே துரோகம் பண்றவங்க இவங்க யாரு? ஆயக்காரர்கள், வரி வசூலிக்கிறவங்க. இவங்க சொந்த நாட்டிலேயே சொந்த ஜனங்களுக்கு அதிகமான பணத்தை வாங்கி தனக்கும் ரோமர்களுக்கும் கொடுக்கிற மனிதர்கள். இவங்கள தான் யூத பாரம்பரியத்துல பெரிய பெரிய படித்தவர்கள், வேதத்தை போதிக்கிறவங்கன்னா ஆயக்காரன் அப்படின்னாலே பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இயேசு கூட்டத்துல சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்டது. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. பரிசேயர் சதுசேயர் பிரசங்கம் பண்ணாங்கன்னா ஆயக்காரன் பரிசேயன் பக்கத்திலே வரக்கூடாது, பாவிகள் வரக்கூடாது, குஷ்டரோகிகள் வரக்கூடாது, டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க வரக்கூடாது, ஏழை வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. அவங்க மீட்டிங் நடத்தினாங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பெரிய பெரிய ஆளுங்க தான் வரணும். ஆனா இயேசுவோட மீட்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இயேசுவோட மீட்டிங்ல பரிசேயர்களுடைய மீட்டிங், அந்த மத தலைவர்கள் வச்ச அந்த கூட்டத்துல யாரெல்லாம் கடைசியில் நின்று அந்த கூட்டத்தை எட்டி பார்த்துருந்தாங்களோ, கடவுளுடைய வார்த்தை கிடைக்காதுன்னு பார்த்துருந்தாங்களோ, அவங்க எல்லாம் இயேசுடைய மீட்டிங் எங்க உட்காந்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. எப்படி ஒரு சமுதாய மாற்றம் பாருங்க. நேற்று வரைக்கும் கடவுளுக்கும் மத தலைவர்களுக்கும் பாஸ்டர்களுக்கும் விரோதமானவன், வெறுப்பானவன், கடவுள் வெறுக்கிற மனுஷன் இவன் அப்படின்னு சில சமுதாயம் நினைச்சிட்டு இருந்துச்சு, மத தலைவர் நினைச்சாங்க. ஆனா இயேசு வந்தனா கதை அப்படியே தலைகளா போயிடுச்சு. யாரெல்லாம் பின்னாடி இருந்தாங்களோ எல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சூப்பர் தலைவரை நல்லா பேசுறீங்க, இன்னும் பேசுங்கன்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வேண்டிய இவனுங்கெல்லாம் பாஸ்டர்லாம் பின்னாடி நின்று கல்லெறிஞ்சு கொண்டு வேண்டியதுதான். இதுக்கு மேல விடக்கூடாது, இத்தனை பாவியங்களை இவர் எப்படி ஏத்துக்கிறாரு, தன்னை தொடுகிற ஸ்திரீ வந்து பாவியான ஸ்திரீன்னு இவருக்கு தெரியல, இவரு தேவன் வரல அப்படின்னு இயேசுக்கு விரோதமா ஒரு புகை அவங்களுக்குள்ள கிளம்பிருச்சு. இப்பவும் அதான் கிளம்பிருச்சு. பாவிகள் ஆயக்காரர்கள் இயேசுவின் வசனத்தை ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டாங்க. ஏன்னா அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, இயேசு எங்களை ஏற்றுக்கொள்கிறார். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? நான் எப்படி இருக்கணும் அப்படியே ஏத்துக்கிறார், என்ன அதே பாவத்தோடு ஏத்துக்கிறாரு. ஆனா அவருக்கு நெருங்க நெருங்க அந்த பாவம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது, நிச்சயமா அழிஞ்சிரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுட்ட நெருங்கிருக்கு அவங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை.
அப்படியே கொஞ்சம் நம்மளை நினைச்சு பார்க்கணும். நம்மள்கிட்ட சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்கள், சில பாவிகள், சில முத்திரை குட்டப்பட்ட மனிதர்கள் நம்மள்கிட்ட நெருங்கிருக்க யோசிக்கிறாங்களா? இல்ல இந்த சிஸ்டர் ரொம்ப பக்தியான சிஸ்டர், ஜபத்தை தவிர, துதியை தவிர, பாட்டை தவிர வேற எதையும் பாட மாட்டாங்க, அவங்கள்ட்ட போனா நம்மளை காயப்படுத்தி அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறோமா? பரிசோதனை தான். இந்த பாவிகள் ஒரு நாள் பரிசையிட்ட போய் சங்கீதத்தில் என்னங்க எழுதியிருக்கு கேட்க முடியாது, கேட்டா மண்டையில கொட்டிடுவான். ஆனா இயேசுட வந்து கேட்டா இவர் டோட்டல் பைபிளையும் எடுத்து அப்படியே காமிக்கிறாரு. அதனால தங்களுடைய பிசினஸ் அடி வாங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுனால பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? அப்பொழுது பரிசேயரும் வேதப்பாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறது என்ன என்றார்கள். ஒண்ணு பாவியை ஏற்றுக்கிட்டாரு, ரெண்டாவது சாப்பிடுற கலாச்சாரம் இருக்கு பாருங்க. நீங்க சாப்பிடுற கலாச்சாரத்தை எப்படி செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா யூதர்கள் எப்படி செட் பண்ணாங்கன்னா, ஒருத்த வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் போறாங்க, அந்த வீட்டுல அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒண்ணு மறைமுகமா சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா, இந்த நாள்ல இருந்து உன்னோடு உறவு வைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன், உனக்கு எனக்கும் ஒரு உடன்படிக்கை வைத்துக்கிறோம் அப்படின்றத சாப்பிடுறது மூலமா காமிப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகும்போது சாப்பிட்டு போறாங்களா, சாப்பிடாம போயிடுறாங்களா? பொண்ணு பிடிக்கலன்னா நீ பாரு உன் சாப்பாடை பறந்து போயிடுறாங்க. பொண்ணை பிடிச்சிச்சுன்னா நீங்க வைக்கிற சாம்பார் குழம்பு இருக்கிறதே கேவலமா இருந்தாலும் வேற வழியே இல்லடா அப்படின்னு எடுத்து சாப்பிட்டு போயிடுறாங்க. சாப்பாடு ஒரு உடன்படிக்கை. இயேசு ஃபர்ஸ்ட் செஞ்சது என்னன்னா, பாவியானெல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் கூட்டு உட்கார வச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்காரு. ஏய் நீ என்ன கொண்டு வந்த அதை கொடு, நீ என்ன கொண்டு வந்த இதை கொடு, நீ என்ன கொண்டு வந்த அதை கொடு. பரிசேயர் சதுசேயர்லாம் அங்க நின்று வெளியே நின்று பாக்குறானுங்க. உள்ள எரியுது. இப்ப எரியும் போது இவனுங்க கேள்வி கேட்கிறானுங்க, முறுமுறுக்கிறாங்க, தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஒரு உண்மையான தேவனுடைய மனிதனா இருந்தா, தேவன் அனுப்பின மனுஷனா இருந்தா பாவிகளோட உட்கார மாட்டானே. சங்கீதம் ஒண்ணு அப்படிதான் சொல்லுது. அப்படின்ற முறுமுறுப்பு சத்தத்தை கேட்கிறாரு. கேட்டுட்டுதான் சிலருக்கு அவர் நேரடியான பதிலே கொடுக்கறது இல்லை. ஏன்னா நேரடியா சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான். நேரடியான பதில கொடுத்தாலும் இவன் ஏத்துக்கிற நிலைமையில இல்லை. இப்பவும் அப்படிதான் பண்றாரு. சிலருக்கு பதில் வந்து சுத்தி வளைச்சுதான் வரும் அவன் காதுக்கு. நேரடியா சொன்னா ஏத்துப்பீங்களா? இப்படி முறுமுறுக்குறன்ட்டு போய் உன்கிட்ட தப்பு இருக்குப்பா, உன்கிட்ட பாவம் இருக்குப்பா, நீ மனம் திரும்பணுப்பா அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? நான் 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன், 30 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு எத்தனை அனுபவம் இருக்குது, எவ்வளோ டெத்தை அடக்கம் பண்ணியிருக்கேன், எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எத்தனை பேருக்கு ஞானசானம் கொடுத்துருக்கிறேன், ஆண்டவர் என்னை எத்தனாவது வருஷத்துல பிடிச்சாரு தெரியுமா, என்கிட்ட எப்படி பேசினார் தெரியுமா, இதெல்லாம் என்னுடைய அனுபவமா இருக்குது, நீ என்ன வந்து தப்புன்னு இப்ப சொல்றியா? அவன்கிட்ட போய் நீங்க சொல்ல முடியாது தப்புன்னு. அப்ப எப்படிதான் சொல்லணும்? இயேசுவோட ரூட்டை தான் ஃபாலோ பண்ணணும். இயேசு என்ன சொல்றாரு? உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனா இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி ஒரு ஓமையை சொல்றாரு. இந்த ஓமையின் கருத்து என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க வாழ்கிற அந்த சமுதாயத்தில் ஆடு மேய்க்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பார்வோனுக்கு முன்பாக யாக்கோபு போய் நிற்கும் பொழுது யோசேப்பு சொல்றான், எங்க அப்பா எங்க தாத்தா ஆபிரகாம் எல்லாம் ஆடு மேய்ச்சவங்க அப்படின்னு சொல்றான். அப்ப இவங்க ஆடு மேய்க்கிற ஒரு சந்ததி இந்த சந்ததியில இருந்ததுனால இவனுக்கு என்ன சொன்னா புரியும், அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அவனுக்கு பழக்கப்பட்டதை எடுத்து அவனுக்கு காமிக்கிறாரு. ஒரு ஆடு தொலைஞ்சுச்சுன்னா எப்படி தேடி கண்டுபிடிச்சு சந்தோஷமா வருவ, அந்த மாதிரி சொல்றாரு. அவனுக்கு நல்லா புரியுது. ஏன் இயேசுவை இவர்கள் இவ்வளவு தூரம் எதிர்க்கணும், பாவியை ஏற்றுக்கொள்றதுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாத்திரம் பிரச்சனை இல்லை. பாருங்க, இவங்க பரிசேயர் இந்த ஆவிக்குரிய தலைவர்களுக்கு பாஸ்டர்களுக்கு
இயேசு காலகட்டத்தில் வாழ்ந்த தலைவர்களுக்கு. அப்போ யார் யார் இருந்தாங்கன்னா வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர், இப்படி டீமா இருந்தாங்க. இந்த வேத பாரகர் தான் யார் அப்படின்னா மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை பிரான்ச்சா எழுதினவங்க. 600க்கு மேல 10 கட்டளைய 600க்கு மேல பிரான்ச்சா எழுதினவங்க வேத பாரகர். இந்த பரிசேயர் யார் அப்படின்னா இந்த 600 கட்டளைகளையும் ரொம்ப நுணுக்கமா துல்லியமா அதை ஜனங்களுக்கு சொல்றவங்க, அதை கத்துக்காம அதை செய்யாம இருக்கிறவங்கள கரெக்டா கண்டுபிடிக்கிறவங்க, இந்த 600 கட்டளைகளையும் ரொம்ப துல்லியமா செயல்படுத்துறவங்க. அதனால தான் பரிசேயன் கேட்கறான் பாருங்க, கை கழுவாம சீசரியா சாப்பிட்றாங்க, இங்கேயே ஓய்வு நாள் அன்னைக்கு கோதுமையெல்லாம் பொறிச்சு சாப்பிட்றானுங்க. இந்த மாதிரி இவங்க அங்கேயே இருந்தாங்க. ஆனா இயேசுவை எதிர்ப்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்த ஒரு அஸ்திவாரம், அவங்க நம்பின நம்பிக்கை, அவங்களுடைய ஃப்ரேம் ஒர்க், அவங்க அஸ்திபாரமாய் நம்பின தேவனுடைய உபதேசங்கள். அந்த அஸ்திபாரமாய் இருக்கிற அந்த உபதேசத்தை இயேசு பிடிச்சி ஆட்டுறாரு. நீ நம்புறது தப்பு, நீ செயல்படுறது தப்பு அப்படின்னு ஆட்டும் போது இவங்க சொல்றானுங்க, நம்பாதீங்க நம்பாதீங்க, இயேசு சொல்றத நம்பாதீங்க. இவ்வளவு நாள் காலங்காலமா நாங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தான் ஜனங்களுக்கு கொடுத்துருந்தோம். இதுதான் அஸ்திபாரம், இதுதான் கடவுளை குறித்த உண்மை. ஆனா கடவுளை குறித்த உண்மையை இவர் தலைகீழா மாத்துறாரு அப்படின்ற ஒரு கோபம். இயேசு செய்த இயேசு அவங்களுடைய எல்லா ஃப்ரேம் ஒர்க்கையும் அஸ்திபாரத்தையும் அவங்க நம்பின நம்பிக்கையை அடியோடு அழித்து விட்டார். அதனால தான் இயேசுவை எதிர்க்கிறதுக்கு ஒரு மூல காரணமா இருந்துச்சு. சில உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம் பாருங்க, சில வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகம் தட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்பிட்டு இருந்தாங்க. விஞ்ஞானிகள் தட்டையா இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்கும் பொழுது, கொஞ்சம் ஞானம் வரும்பொழுது, கொஞ்சம் ஆராய்ச்சியெல்லாம் வரும் பொழுது, உலகம் தட்டையா இல்லை, உலகம் உருண்டையா தான் இருக்குது அப்படின்னு பைபிள் எழுதிருக்குது. அதை எடுத்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் உருண்டையா இருந்தா உருண்டு போயிடாதா அப்படி சயின்டிஸ்ட் நம்பினாங்க. அதுதான் அவருடைய அஸ்திபாரமா இருந்துச்சு. இந்த அஸ்திபாரத்துக்கு விரோதமா புது கண்டுபிடிகள் வரும் பொழுது இவெல்லாம் ஏத்துக்க முடியல, நம்ப முடியல. இல்ல உலகம் தட்டதான் அப்படின்னு சாதிக்க ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு மனுஷன் ராக்கெட் விட்டு உலகம் உருண்டதான் இருக்குது, எல்லா கோள்களும் பூமியை சுத்தல, பூமியை சேர்ந்து சுத்திட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களோ அன்னைக்கு ஒத்துக்கிட்டானுங்க. இல்ல உலகம் உருண்டதான்னு ஒத்துக்கிட்டாங்க. உலக தட்டன்ற அந்த அஸ்திபாரத்தை உடைச்சு போட்டாங்க. அதே மாதிரி இந்த பரிசேயர் சதுசேயருக்குள்ள ஒரு கடவுளை குறித்து சில அஸ்திபாரங்கள் இருக்கு. அந்த அஸ்திபாரத்தை உடைக்கணும்னு தேவன் வந்தாரு, இயேசு வந்தாரு. அதை உடைக்க ட்ரை பண்ணும்போது இவங்க விடவே இல்லை, அதனால எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்க்கிறவங்களுக்கு இவர் சில பதில்களை அவர் சொல்லுகிறார். இப்போ சில கிறிஸ்தவத்துடைய அடிப்படை போதனை என்ன, கிறிஸ்தவம்னா என்ன அப்படிக்கிட்டா என்ன சொல்றோம்? அது தன்னையே மறந்து கொடுக்கிற ஒரு அன்பு அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா தன்னகமற்ற ஒரு அன்பு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அப்படிலாம் இல்லைங்க, அது கிறிஸ்தவனால ஒரு குணாதிசயம் அவனுக்குள்ள இருக்கணும், இவனை பார்க்கும்போது கிறிஸ்தவன் தெரியணும், அவனுக்கு நல்ல குணம் இருக்கணும் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சில சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போனா கிறிஸ்தவனால என்னங்க, அவன் அப்படியே கிளீன் சேவ் பண்ணிட்டு அப்படி வெள்ளை ஷர்ட் போட்டுட்டு அப்படி வெள்ளை பேண்ட் போட்டுட்டு அப்படி வரணுங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. கிறிஸ்தவத்தினுடைய சில நம்ம பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரேம் ஒர்க், அஸ்திபாரம், நம்பிக்கைகள், இதெல்லாம் விட்டுட்டு இயேசு என்ன ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கிறாரு, என்ன அஸ்திபாரத்தை அவர் போகணும்னு நினைக்கிறாரு, அதை ஏத்துக்கிறதுக்கு இந்த பரிசேயருக்கு மனசு இல்லை. அதனால பாவிகள்லாம் உட்காந்துருக்கும் போது இவனுக்கு பொறுக்க முடியல, இயேசு ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா இவர் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாரு, அற்புத அடையாளம் நடக்குது, இவர் ஒன்று சொன்னார்னா ரொம்ப தீவிரமா பீக்கா அது ஃபேமஸ் ஆகுது. அதனால கோவப்படுறாங்க. இயேசு எந்த ஃப்ரேம் ஒர்க்க, எந்த அஸ்திபாரத்தை கொடுக்கணும்னு அவர் வந்தார் அப்படின்னா அவரு சொன்ன மாதிரி இந்த பூமியில இதுவரைக்கும் எவனுமே சொல்லல, இதுக்கப்புறம் சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குறாரு. அவர் சொன்னதை இதுவரைக்கும் அவர் சொன்ன மாதிரி யாரும் சொல்லல, இதுக்கப்புறம் சொல்லவும் முடியாத அளவுக்கு சில ஃப்ரேம் ஒர்க்கான போதனைகளை இந்த பரிசேயர்களுக்கு அவர் கொடுக்கிறாரு. அதுல இந்த மத தலைவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். இந்த மத தலைவர்கள் பார்வையில எல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்கள், பாவிகள், ஏழைகள், இவங்க எல்லாம் பாவின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஏன் இவங்க பாவின்னு இவங்களுக்கு நினைக்க தோணுது அப்படின்னா, இந்த மத தலைவர்களுக்கு, வேதத்தை போதிக்கிறவங்களுக்கு
இவங்க வேதத்தை போதிச்சு அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான எண்ணம் இருக்கு. நான் தேவனை பயங்கரமா பின்பற்றுறேன், தேவனுக்கு விரோதமா யாராச்சும் செயல்பட்டாங்கன்னா அதை நான் தடுக்கிறேன் அப்படின்ற ஒரு, நான் நல்லவன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. நான் தேவனுக்கு பணி செய்யறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு. அதனால மத்திய 6ஆவது அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது இயேசு சொல்றாரு, பெரிய ஜெபம் பண்ற பரிசேயர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, எல்லாரும் பார்க்கணும்னு கொடுக்குற ஊழியர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவங்க தார ஊதுவாங்க, நடு ரோட்ல நின்று ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களை கவரக்கூடிய விதத்தில் இருக்கும். பெரிய அங்கியை போட்டுக்கிட்டு காப்பு நாடாலாம் வச்சு கட்டிட்டு பார்க்கும் பொழுதே உங்க கையை ஈகத்து கும்பிடுற மாதிரி பிரைஸ் லார்ட் ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய அப்ரோச்சை பார்த்து, அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து, அவங்களுடைய பாவனையை பார்த்து மயங்கிறாதீங்க. கல்லறை கூட ரொம்ப வெள்ளையா தான் இருக்கும், ஆனா உள்ள என்ன இருக்கும்? நாத்தம் பிடிச்ச செத்து போன எலும்பு கூடு இருக்கும் அப்படின்றாரு. ஜனங்கள் எச்சரிக்கிறாரு. கல்லறையை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா ஜோடிக்கப்பட்டு வெள்ளையா தான் இருக்குது. வெள்ளையா இருக்குன்றதுக்காக உள்ள என்ன இருக்குன்னு நினைச்சுக்காத, பொக்கிஷம் இருக்குன்னு நினைக்காத, அங்க எலும்பு கூடுகள் இருக்கும். பைபிள் கூட கருப்பா தான் இருக்கு பாருங்க, ஆனா கருப்பா இருக்குன்றதுக்காக அதை போலின்னு நினைச்சுக்காத, அதை திறந்து பார்த்தோன்னா உள்ள வெள்ளையா இருக்கும். அப்ப இந்த பரிசேயர் சதுசேயர்கள் அவங்க உள்ள ஒரு விதமான பெருமை அவங்களுக்குள்ள இருக்குது, ஒரு விதமான கர்வம் அவங்களுக்குள்ள இருக்கு. நான் மட்டும்தான் சாமிக்கு சேவை செய்வேன், நாங்க மட்டும்தான் இதை செய்யணும், நீங்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல கடவுள்கிட்ட நெருங்க முடியாது, நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீங்க செய்யணும், நாங்க என்ன வைக்கிறோமோ அதுதான் சட்டம், நாங்க மனம் திரும்ப அவசியம் இல்லை, நாங்கள் ஆபிரகாமின் குமாரர்கள் குமாரத்திகள். இப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்குது. யாரு வேணா ஈஸியா ஜட்ஜ் பண்ணுவான், யாரு கடவுளை பற்றி பேசினாலும் ஈஸியா கேள்வி கேட்பான், எந்த அதிகாரத்தினால் நீ இதெல்லாம் செய்யற அப்படின்னு. பரிசேயருக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குது. அதனால இவர் அவங்களுக்கு இந்த ஒரு ஊமையை அவர் சொல்லுகிறார். பொதுவா நம்ம சில காரியங்களை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இவர் சொல்ற இந்த 100 ஆடுகள் குறித்து சொல்லும் பொழுது ஏன் ஆடை பற்றி சொல்றாருன்னா, இருக்கிறதுலயே ஒரு, நான் சொல்ல, இது உலகத்துடைய கருத்து, ஃபூலிஸான ஒரு மிருகம் அப்படின்னா ஆடு. அதாவது நாயம் மாதிரி அதுக்கு அறிவு கிடையாது, ஒரு குதிரை மாதிரி கூட அறிவு கிடையாது, ஒரு பூனை மாதிரி கூட அறிவு கிடையாது. ஏன்னா நாய் எங்காச்சும் தொலைஞ்சிச்சுன்னு வைங்களேன், அது ரிட்டர்ன் வீட்டுக்கு வரக்கூட தெரியும். அப்படி இல்லைன்னா அது எங்க தொலைஞ்சிச்சோ நீங்க தேடி போனா உங்களை கரெக்டா கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட வந்துடும். ஒரு பூனையும் வந்துடும், எந்த மிருகமானாலும் வந்துடும். ஆனா ஆடு அப்படி வராது. ஆடு ஒரு டைம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஆடு ஏன் தொலைவுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மேய்ப்பன் காமிக்கிற இடத்துக்கு போகாம, வழியில போகாம, மேய்ப்பன் கொண்டு செல்கிற பாதையில போகாம, அதுக்கு அங்கங்கேயோ பச்சையா தெரியுது, அதுக்கு அந்த பச்சை தான் முக்கியம், அந்த பச்சை புல்லு தான் முக்கியம். அதனால அந்த மலையில காடுல அங்கங்க ஏறி தனியா தொலைஞ்சு போயிருது, ஏதோ ஒண்ணு நம்பி போயிருது. ஆடு தொலைஞ்சிருச்சுன்னு மேய்ப்பன் வீட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சான்னு வைங்களேன், மறுபடியும் ஆடை தேடிட்டு போறான். ஆடை தேடிட்டு மறுபடியும் போனானா இந்த ஆடு தன்னுடைய மேய்ப்பனை பார்த்தே பயந்து ஓடும். அதனால ஆடை ஃபூலிஸ்ன்றாங்க. தன்னுடைய சொந்த மேய்ப்பனை பார்த்து இந்த ஆடு பயந்து ஓடும். இவன் என்ன பண்ணுனா, கையை காலை வலுக்கட்டாயமா பிடிச்சு கட்டி அதை தூக்கி தோல்ல பிடிச்சுதான் வரணும். பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அதோட இனத்தை கூட விட்டாதான் அது கொஞ்சம் சமாதானமா இருக்கும். இல்லைனா அது சொந்த மேய்ப்பனை பார்த்து ஒரு மாதிரி மிரண்டு போயிடும். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்குறீங்களா? எனக்கு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆடு மேய்ச்சதுல. உங்களுக்கு தெரியாது, பாஸ்டா இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணன்னு தெரியாதுல்ல. சின்ன வயசுலேருந்து நான் ஆடு மேய்ச்சிருக்கேன். ஆடு மேய்க்கிறதோட கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது. அப்ப ஆடு அப்படிதான் முட்டாள்தனமான செயல்களை அசால்ட்டா செய்யும். இப்படிதான் இருக்கும். தொலைஞ்சிருச்சுன்னா அதை போய் கூட்டிட்டு வரதே கஷ்டம். எங்க வீட்டில் நிறைய ஆடுகள் இருக்கு, நான் நிறைய தொலைச்சிட்டு வந்திருக்கிறேன். மறுபடியும் எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் அதை மீட் எடுக்க வந்திருக்கோம். சில ஆடுகள் குழியில விழுந்துரும், கத்தவும் கத்தாது ஒன்றும் பண்ணாது. அங்க இருக்கிற புல்லை மேய்ச்சிட்டு, குழியிலாம் புல் இருக்கும் பாருங்க, ஊட்டிலெல்லாம் பயங்கர ஆழத்துலலாம் சில புதரெல்லாம் குழி இருக்கும். அது ஒரு 7-8 அடி ஆழத்துல இருந்துச்சுன்னா அங்க இருக்க புல்லை மேய்ச்சிட்டு பேசாம இங்கே படுத்துக்கும். நம்ம ஆடை காணணும் எங்கெல்லாம் மேய்ச்சலும் போய் தேடினா அதுக்குள்ள படுத்துட்டு இருக்கும். சவுண்டு போட்ட சவுண்டு கூட வராது. இலைங்க செடிங்க மடங்கி பார்த்தா இதுக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு ஃபூலிஷான ஒரு இது. ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அந்த அதிகாரத்துல
6வது வசனம், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். வழியே தெரில, ரூட்டே தெரில, கடவுளுக்கு போறதுக்கு ரூட்டே தெரில. அவன் தன் வழியில போனான். அவனுக்கு அங்க பச்சையா இருந்துச்சு அங்க போயிட்டான், அவனுக்கு அங்க பச்சையா இருந்துச்சு அங்க போயிட்டான், இவனுக்கு இங்க பச்சையா இருந்துச்சு இங்க போயிட்டான். ஆடு போல ஒரு ஃபூலிஷான ஒரு மனிதர்களா தான் இருக்கிறோம். கடவுளை விட்டு எங்க போனான்னு தெரியல, திரும்ப வர்றதுக்கு வழி தெரியாது. சொந்த மேய்ப்பன் முன்னாடி நிற்கிறாரு, சொந்த மேய்ப்புடைய சத்தத்தையும் நல்லா கேட்க முடியல, பரிசேர் சதுசேர்னால. அதான் சொல்றாரு, நீ ஆடை போல வழி தப்பி போயிட்டல, உன்னை வலுக்கட்டாயமா தான் பிடிச்சு கூட்டு வரணும். யாரு? இந்த பாவிகள். பாவிகள் ஏதோ நல்லா இருக்கு, உலகத்துல நல்லா இருக்குன்னு சொல்லி எதையோ பார்த்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப தேவை ஒரு மீட்பு, ஒரு ரட்சகர் தேவை. அதனால இப்ப அவன் பாவத்தை பார்த்து இந்த பொட்டை மாத்து, பூவை மாத்து, கம்மலை கழட்டு, இதெல்லாம் சொல்ற வேலைக்கு ஆகாது. அவனுக்கு தேவை இப்போ ஒரு அரவணைப்பு, ஒரு அன்பு தேவை, அவனுக்கு ஒரு மாற்றம் தேவை, வாழ்க்கையில விடுதலை தேவை அப்படின்றத இங்க போதிக்கிறாரு. அப்படியே கீழே வரும்பொழுது ஒரு பெண் 10 வெள்ளிக்காசு வச்சிருக்கிறா. அந்த வெள்ளிக்காசுல ஒன்ன தொலைக்கிறான். தொலைச்சிட்டு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் வெள்ளிக்காசை பத்தி பேசுறாரு அப்படின்னா, திருமணம் பண்ணும் பொழுது அந்த மாப்பிள்ள ஒரு 10 வெள்ளிக்காசு இந்த பெண்ணிட்ட கொடுத்துட்டு போவாரு. திருமண நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னா 10 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு நான் எப்ப வேணா திரும்ப வருவேன். 6 மாசம் கழிச்சு வரலாம், 1 வருஷம் கழிச்சு வரலாம். நான் 1 வருஷம் கழிச்சு வரும் பொழுது அந்த வெள்ளிக்காசை கேட்பேன். கரெக்டா 10 நீ அந்த கொடுத்தனா திருமணத்துக்கு ஓகே. இல்லை அப்படின்னா இந்த வெள்ளிக்காசவே உன்னால பாதுகாக்க முடியல அப்படின்ன போது நீ இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போற, அதனால ரிஜெக்ட் பண்ணிடுவேன். இதுதான் உங்க கலாச்சாரம். அதனால திருமணம் ஆகுறதாலே 10 வெள்ளிக்காசை பெண்ணிட்ட கொடுத்து வச்சுருவாங்க. அந்த பெண் அதை பத்திரமா வச்சுக்கணும். அந்த திருமணம் ஆகக்கூடிய இந்த பெண் அந்த வெள்ளிக்காசுடைய மதிப்பு என்னன்னு அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சா கூட வாழ்க்கையை தொலைஞ்சிடும். அதுதான் இங்க சொல்றாரு. இந்த உலகத்தில் இருக்க எத்தனையோ பாவிகள் இருக்கிறாங்க. அந்த பாவிகள்ல ஒருத்தன் தொலைஞ்சா கூட அவனுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அதனால ஒருத்தனையும் நான் தொலைக்க விரும்பவில்லை. இயேசு சொல்றாருல, பிதாவே நீ எனக்கு கொடுத்த எல்லோரையும் நான் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டேன், ஒருத்தனை நான் இழந்து போலன்னு சொல்றாரு. வெள்ளிக்காசு ஒரு பாவியினுடைய மதிப்பு என்ன நீ தெரிஞ்சுக்க அப்படின்றாரு. 3வதா சொல்றாரு, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 2 குமாரர்களுக்கு தனித்தனி சுபாவம் இருந்துச்சு. இதுதான் பரிசேயர்களை ரொம்ப கோபப்படுத்தின ஒரு விஷயம். அந்த 2 குமாரில் ஒருத்தன் சொத்தை பிரிச்சுட்டான். பிரிச்சுட்டு அப்பாட்ட கேட்கிறான், நான் தூர தேசத்துக்கு போகணும் அப்படின்னு. அவனுக்குள்ள பாவம் இருக்குது, வெளிரங்கமா இருக்குது. அந்த பாவத்துக்கு இவன் இற போடணும், எப்படி போடுறதுன்னு தெரியல. அதனால அப்பாட்ட போய் சொத்தை கேட்கிறான். சொத்தை கேட்டு பிரிச்சு வாங்கி தூர தேசத்துக்கு அவன் போயிட்டான். ஆனா அந்த அப்பாவுக்கு இன்னொரு மூத்த குமாரன் இருக்கிறான். அவனை பத்தி வேற என்ன சொல்லுது, அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்ப வீட்டுக்கு சமீபமாய் வந்த போது, இளைய குமாரன் வந்துட்டான். தம்பி பாவம் செஞ்சுட்டு மனம் திரும்பி அடிப்பட்டு உரப்பட்டு பண்ணி சாப்பிட கூட கிடைக்காம வீட்டு பக்கத்துல வரான். அப்பா ஏத்துக்கிட்டாரு. இவன் வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன இந்த சத்தம் அப்படின்னு கேட்கும்போது வேலைக்காரன் சொல்றான், உன் தம்பி திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்றான். இவன் பாருங்க, வீட்டு பக்கத்துல சமீபமாய் வந்து அவனுடைய குமாரன் வயலிலிருந்து அவன் திரும்ப வீட்டுக்கு சமீபமாய் வரும்போது கீத வாத்தியங்களும் நடன கழிப்பிலும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் அவருக்காக கொளுத்த கன்றை அடித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாமல் தகப்பனே வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், திரும்ப வந்துட்டான். இவன் வந்தான், எல்லாத்தையும் செலவு பண்ணான் அப்படின்னு கேட்ட இந்த அண்ணன் வீட்டுக்கு வெளியே இருக்கிறான். அப்பா வந்து வருந்தி கூப்பிடுறாரு, வரமாட்டேன்றான். இவனை உள்ள போக விடாமல் தடுத்தது எது? அதைத்தான் பரிசேயருக்கு பதிலாக அவர் சொல்றாரு. ஏன் உன் அண்ணன் உன்னால ஏற்றுக்க முடியல? தப்பு செஞ்சான். அந்த தவறை விட உயிர் மதிப்பு பெருசு இல்ல.
ஏன் அப்பா வருந்தி கேட்டு உன்னால உள்ள வர முடியல அப்படின்னா, அண்ணனுடைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு பாருங்க, அண்ணனுடைய கோட்பாடு, சட்டத்திட்டம், அஸ்திபாரம். அண்ணனுடைய அஸ்திபாரம் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அண்ணன் நான் நல்லவன் அப்படின்றத நினைச்சிட்டு இருந்தான். சில வேளைகள்ல தேவன் பாவிகளை கூட சில நேரத்துல ஈஸியா கடவுள் ரீச் பண்ண முடியுது. ஆனா நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க, நல்ல செயல்களை செய்யறாங்க பாருங்க, அவங்களால ரீச் பண்ணவே முடியாது, கடவுள் சந்திக்க முடியாது, ஈஸியா அவங்க கூட மிங்கிலாக முடியாது. ஏன்னா இந்த இளையகுமாரன் அவ்வளோ டேஞ்சரானவன். இந்த மூத்த குமாரன், இளையகுமாரன் பாவம் செய்யறான் தான் இல்லைல்ல, ஆனா இவனை விட மோசமானவன் யாருன்னா அப்பா கூடவே இருக்கிறான் பாருங்க, சர்ச்சுக்குள்ளேயே இருந்து கை தட்டி பாட்டு பாடுறான் பாருங்க. அல்லேலூயா தேவனுக்கு. யாருக்காவது கோபம் வருதா? இவன் மூத்த குமாரன் அப்பா கூடயே இருந்து சர்ச்சுக்குள்ள இருந்து பாட்டு பாடுறேன். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. எது வரைக்கும் அப்படின்னா அவன் மட்டும் இருக்கிற வரைக்கும். இல்ல தம்பி சொத்துக்காக வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், பாலை போ சாத்தானே அப்பாலை போ அப்படின்னு ஆரம்பிப்பான். ஏன்னா இவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வர முடியாது. ஆனா அவன் அப்படி இல்லை, ஓப்பனா எனக்கு பாவம் இருக்குது, எனக்கு சொத்து போச்சு, நான் போறேன்னு போயிடுவான். அவனை ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம் இருந்தாரு. இந்த மூத்த குமாரன் எப்படி இருந்தானோ அதுதான் பரிசேயர். இந்த பாவிகள் எப்படி இருந்தாங்களோ அதுதான் அந்த பாவிகள். இளைய குமாரன் பாவத்தை வெளிரங்கமா செய்யறாங்க, எங்கேயோ தொலைஞ்சிட்டாங்க. இந்த கதையில பாவம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஃப்ரேம் இருக்க கரெக்டா கொடுக்குற ஒரு ஜீசஸ் தான். இவனுங்க பாவம்னா பரிசேயர் சதீசர் எதை சொன்னாங்க? இந்த பாரு, குஷ்டரோகியா இருந்த பாவம், வேசித்தனம் பண்ணினால் பாவம், ஆயக்காரனா இருந்தா பாவம். இதெல்லாம் பாவமான்னு கேட்டா பாவத்தினுடைய கனிகள் இதெல்லாம். ஆனா ரியல் பாவம் வேறு ரூட் என்னன்னு இவனுக்கு தெரியல. இது இவனுங்க ஃப்ரேம் இருக்கு. கை கழுவாம சாப்பிட்டா பாவம், ஓய்வு நாள்ல ஏதோ ஒரு ஆடு குழியில் வந்துச்சுன்னா அதை தூக்கி விட்டா பாவம். பாவத்துக்கான ஃப்ரேம் ஒர்க் தான். ரூபியாக்கா பாவம்னா என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கெல்லாம் பாவம் பண்ற மாதிரி இருக்கு பாஸ்டர். இல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு தெரியாம ஊசி போட்டு கொண்டுட்டேன்னா அது ஒரு பாவம் மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தர் கேட்டா ஒவ்வொன்று சொல்லுவீங்க. ஆனா இயேசு பாவத்துக்காக வச்சிருக்க ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா, இளையகுமாரன் அப்பா விட்டு தூர தேசத்துக்கு போனான் பாருங்க, அவன் அப்பா விட்டு தூரமா போவதே பாவம். அப்போ மூத்த குமாரன் கூடயே தானே இருந்தான் அப்படின்னு கேட்டா அவனும் வீட்டுக்குள்ள இருந்தே அப்பா விட்டு தூரமா தான் இருந்தான். இயேசு பாவத்துக்கு கொடுக்கிற அஸ்திபாரமான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, தகப்பனை விட்டு நீங்கள் தூரமா இருப்பதுதான் பாவம். அது நீங்க தப்பு தகப்பன் கூட இருந்துட்டே செய்யலாம், தகப்பனை விட்டு தூரமா இருந்துட்டே செய்யலாம். அதனால்தான் ஒரு சில சர்ச்சுக்கு வரும்போது நம்ம சில நேரத்தில் கேட்க முடியாது. ஏன்னா அவன் ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்கா இருப்பான், அவன் காடோட கனெக்ஷன்ல இருப்பான், நம்ம கேட்கவே பிரச்சனை ஆயிரும். ஆனா சிலர் வந்து சர்ச்சுக்கு உள்ளே வந்துட்டு எல்லாத்துலயும் கரெக்டா வருவாங்க, அவங்கள்ட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா அவன் ரிலேஷன்ஷிப்ல தூரமா இருக்கிறான். அதனால தகப்பன் என்ன சொல்றாருன்னா, என் பையன் தொலைஞ்சிட்டான், ஆடு தேடுற மாதிரி நான் போய் தேடுறேன்னு சொன்னாரா? ஆடுக்கு புத்தி இல்ல, மேய்ப்பன் தேடி போவான். குமாரனுக்கு புத்தி இருக்குது, அவன் தகப்பன் வீட்டை விட்டு போனா அவன் தான் என்ன பண்ணும்? வரணும். ஏன்னா உனக்கு புத்தி இருக்கு, நீ யோசிக்கணும். 3 வாரம் வரலையே, என் தகப்பன் வீட்டுக்கு நான் போலியே, அவருக்கு எனக்கு ஒரு உறவு இருக்கு, அந்த உறவை நான் மெயின்டைன் பண்ணணும், அந்த உறவை பாதுகாக்கணும், அந்த உறவுல இருந்தா சகல நன்மை வருது. பாவம் அப்படின்னு வந்தாலே என்ன அப்படின்னா, காணாமல் போவது, தகப்பனை விட்டு மேய்ப்பனை விட்டு காணாமல் போவது, தொலைந்து போவது. நம்முடைய மதிப்பு என்ன? யார் கையில இருந்தா நம்ம மதிப்பா இருப்போம், யார் கையில இருந்தா நம்மளுக்கு மதிப்பு? காசு உங்க கையில இருந்துச்சுன்னா தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு அப்பதான் மதிப்பு. காசு எங்கே தொலைஞ்சு போய் பூமிக்குள்ள இருக்குது அங்க இருக்குன்னா அதுக்கு மதிப்பு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அப்ப அந்த தொலைந்து போன அந்த ஆட்டுக்கு அதுதான் பாவம், தூரமா இருக்குது, அது பக்கத்துல வரணும். தொலைந்து போன அந்த காசு அதுக்கு மதிப்பு வேணும் அப்படின்னா, அதனுடைய இடத்தை அது பிடிக்கணும் அப்படின்னா, அதை தன்னிடத்தில் இருக்கிற
அந்த பெண்ணிட்ட சரியா இருக்கணும். மூன்றாவதா அந்த தூர தேசத்துக்கு போன அந்த இளைய குமாரன் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அப்பா விட்டு தூரமா போன இந்த மூன்றுமே கதையும் அவர் சொல்றாரு. 3 கதையும் சொல்றாரு. இந்த 3 கதையில பாத்தீங்கன்னா ஆடு போயிருச்சு, வெள்ளிக்காசு போயிருச்சு, குமாரனும் போயிட்டான். இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த பாவிகளையும் எங்களையும் சமமாக்குறாரு. இந்த இளைய குமாரனும் மனம் திரும்ப வேணும்னு சொல்றாரு, இந்த மூத்த குமாரனும் மனம் திரும்ப வேணும்னு சொல்றாரு. நாங்க மனம் திரும்பணும்ன்ற அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றானாமா, வீட்டு வாசல்லே நிக்கிறான். இயேசு வருந்தி கூப்பிடுறாரு, நான் அவன் முன்னாடி தெய்வமா வந்து நிக்கிறேன், இந்த மாதிரி பாவிகளை ரட்சிக்க வந்திருக்கிறேன், நீ தயவு செஞ்சு உள்ளவா, பரலோகத்துக்குள்ளவா, ராஜ்யத்துக்குள்ளவான்னு கூப்பிடுறாரு. பரிசேயர்களுக்கோ உள்ள வர மனதில்லை. அல்லேலூயா, ஆமென். சபையில் இருக்கவங்களுக்கும் வெளியேறவங்களுக்கும் எந்த டிஃபரெண்டும் கிடையாது. சிலர் சபையில இருந்து அப்பா விட்டு தூரமா இருக்கிறாங்க, சிலர் வெளியே இருந்து தூரமா இருக்கிறாங்க, அதனால தான் இன்னும் உயிரோடு இருக்காங்க. தேவன் அப்படிதான் பாக்குறாரு. ஒரே ஒரு பார்வை தான் அவருக்கு. இவன் பீடி குடிக்கிறான், அவன் பீடி குடிக்கல, அப்ப அவனை தூக்கி உள்ள போடு, அப்படி இல்லை அவருக்கு. இவன் உறவுல இருக்கிறான், இவன் பாவியா இருக்க முடியாது. இவன் உறவு இல்லாம இருக்கிறான், இவன் தான் பாவியா இருக்கிறான். அண்ணத்தான் திராட்சை செடியை சொல்றாரு, திராட்சை செடி என்னோட இணைஞ்சிருந்துச்சுன்னா, என் பிரான்ச்ல, என்னுடைய ரூட்ல, என்னுடைய வேர்ல கலந்துருந்துச்சுன்னா, அந்த திராட்சை செடி நிச்சயமா திராட்சை பழங்களை அது கொடுக்கும், ஃப்ரூட் அது கொடுக்கும் கண்டிப்பா. ஆனா என் ரூட்லயும் என் பிரான்ச்லயும் என்னோட உறவுலயும் இல்லாதவன் துண்டிக்கப்படுவான். அவன்கிட்ட ரூட்டும் வராது, ஃப்ரூட்டும் வராது, அவனால எந்த சந்தோஷமும் வராது. எத்தனை பேர் உறவுல இருக்கீங்க? மதத்துல இல்ல, உறவுல. மதத்துடைய ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படி உள்ளோம், இயேசு பத்தி யாருக்காச்சும் சொல்லணும், யாருக்காச்சும் சொல்லணும், யாருக்காச்சும் சொல்லணும், உள்ள குதிக்குது, டான்ஸ் ஆடுது. அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணேன்னா, பைபிள் காலத்தில் சொல்லி கொடுத்ததெல்லாம் உள்ள இருக்குது. எவனாச்சும் பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்ற ஒரு உள்ள ஏதோ ஒன்று ஓடுது, டிஎன்ஏ எல்லாம் அப்படி ஒர்க் பண்ணுது. சரின்னு சொல்லி நான் ஊருக்கு வந்தேன்னு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான். அவனை உட்கார வச்சு அவனுக்கு காஸ்பல் சொல்ல ஆரம்பிச்சேன், அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சேன். பாருங்க, சுவிசேஷம் சொல்றேன், டேய் நானும் உன்ன மாதிரி அவங்கள தான் கும்பிட்டு இருந்தேன், ஆனா இப்ப பாரு உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டேன், எல்லா தெய்வத்தை விட இந்த தெய்வம் தான்டா நல்ல தெய்வம், இந்த தெய்வம் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு, இயேசுவோட பிதா இருக்கார் பாரு, அவர் இன்னும் அருமையானவர். நீ செஞ்ச பாவத்துக்கு, நான் செஞ்ச பாவத்துக்கு, உங்க அம்மா அப்பாலாம் செஞ்ச பாவத்துக்கு தன்னுடைய சொந்த குமாரன், தான் மடியில வளர்ந்த குமாரன், அந்த குமாரனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீ செஞ்ச பாவத்துக்காக அவரை குத்தி கொண்டுட்டாரா அந்த பிதா, அதனால இயேசு ஏத்துக்கடா அப்படின்னு சொன்னா அவன் சொல்றான், டேய் மச்சான், என் சாமி கூட நான் செஞ்ச பாவத்துக்கு ஆடோ மாடோ கோழியோ தாண்டா கேட்கும், ஆனா உன் பிதா இருக்கிறாரு பாரு, நீ செஞ்ச பாவத்துக்கு உன் மடியில இருக்கிற குமாரனே அறுக்கிறாருன்னா அந்த பிதா எனக்கு வேணடா, அது ஏன் சாமியே பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்க பொசுக்குன்னு. சுவிசேஷம், காஸ்பல் நம்ம கொடுக்குற ஃப்ரேம் ஒர்க் தவறாதுன்னு அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்ன சொல்றான் பாருங்க, என் தப்புக்கு என் சாமி என்ன கேக்குதுன்னா கோழியோ ஆடோ மாடு தான் கேக்குது, ஆனா நீ என்ன சொல்ற, என் பாவத்துக்கு பிதாவானவர் அவர் அடிச்சார் அப்படின்னா நாளைக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் இப்ப மாட்டினியா அப்படின்னு அங்க அடிக்க மாட்டாரு, என்ன நிச்சயம் இருக்குது? அல்லேலூயா. இயேசு இங்க அப்படியே மாத்துறாரு சுவிசேஷத்தைய. என்ன மாத்துறாரு? அந்த வெள்ளி காசை எப்படி இருட்டு அறையில அந்த பெண் விளக்கை ஏற்றி அதை தேடுவாளோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாவிகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆழத்தை இறங்கி, ஒருவேளை அந்த காசை சேர்த்துக்குள்ள விழுந்துருச்சுன்னா நீங்க 5 ரூபா தானே விட்டுட்டு போயிருவீங்க. ஒரு 5 பவுன் நகை விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யாரையும் விட்டு இறங்கிடுவீங்கல்ல. அவரு நான் இறங்க மாட்டேன்ட்டாருன்னா நைட் ஆனாலும் பரவாயில்ல, நானே இறங்கிடுவோம்ல. ஏன்னா அதோடைய விலை மதிப்பு ஜாஸ்தி. சேரா இருந்தாலும் இறங்கிடுவோம். ஆனா இயேசு நம்ம சேர்த்துக்குள்ள இருக்கும்போது
ஏய் இந்தடா குச்சை பிடிச்சிக்கடா, மேல தூக்கிடுறேன், இந்த கயிறு வச்சுக்கடா, பைபிள் வச்சுக்கடா, படிச்சு மேல வந்துரு அப்படிலாம் சொல்ல. ஏன்னா நம்ம எல்லாம் பாவி மாதிரி ஆடு எங்கெங்கேயோ தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஆடு கிட்ட போய் வீட்டுக்கு வர ரூட்டு தான், இதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் புரியாது. அதனால பார்த்தாரு, இவனுக்கு பைபிள் கொடுத்தா வேலைக்காவது, மோசையை கொடுத்தா வேலைக்காவது, எலியா கொடுத்தா வேலைக்காவது, நம்மளே களத்துல குதிக்கணும் அப்படின்னு எல்லாமே கழட்டி போட்டு சேத்துல அவரே குதிச்சிட்டாரு. சேத்துல அவரே குதிச்சு அவரும் சேராயி உள்ள இருக்கிற நம்மள சேத்துக்குள்ள மீட்டு கொண்டு வந்து மேல வந்து சொல்றாரு, பிதாவே என்ன மாதிரியே இவனை மாத்திருங்க, இவனுடைய பாவத்தெல்லாம் நான் சுமந்துட்டேன், இவனை மீட்டுக்கிட்டேன், இப்போ நீங்க எனக்கு என்ன ஆவியை கொடுத்தீங்களோ அதே ஆவியை இவனுக்கு கொடுத்துருங்க, ஏன்னா இவனை நம்ம மீட்டதுனால நம்முடைய சொத்தா மாத்திரலாம் அப்படின்றாரு. அப்போ கிறிஸ்தவர்களுடைய பார்வை ஒரு மனுஷனை குறித்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்ன பாவம் செஞ்சானே தெரியல, என்ன அக்கிரமம் செஞ்சானே தெரியல, இவனுக்கு இப்படி நடக்குது, இவன் பொண்ணுக்கு இப்படி நடக்குது, இவன் குடும்பமே இப்படி நடக்குது அப்படின்னு இல்லாம, பாவம் அப்படின்னாலே அவர்கள் பிதாவை விட்டு தூரமா இருந்தாங்க அப்படின்னா, உறவிலேயே இல்லாம இருந்தாங்கன்னா அதை விட நரகம் வேற எதுவுமே இல்லை இயேசுடைய பார்வையில். தொலைந்து போன நம்முடைய விலை மதிப்பை உண்மையாவே அவர் மீட்டு கொடுக்கிறார். தொலைந்து போன ஆடுகளைப் போல ஞானம் இல்லாமல் வழி தப்பி திரிகிற நம்ம தேடி வந்து நம்மளை வலுக்கட்டாயமா பிடிச்சு நம்ம காலு கையை கட்டி அவர் கொண்டு போய் தம்முடைய தொழுவத்துல நம்மளை கொண்டு போய் விடுகிறார். இப்போ தகப்பன் வந்து இந்த மூத்த குமாரன் தான் அப்பா கூடயே இருந்தான் பாருங்க. இவன் தான் சொத்து பிரிச்சு போயிட்டான். இந்த மூத்த குமாரன் அப்பா கூடயே இருந்ததுனால நான் ஏன் உள்ள வர மாட்டேன் அப்படின்ட்டு இவன் இந்த பதில சொல்றான். ஏன் நான் முரண்டு பிடிக்கிறேன், என் தம்பி விடவே எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்ட்டு அவன் பதில் சொல்றான். அவன் தகப்பனுக்கு அவன் பிரதித்திரமாக, இத்தனை வருஷ காலமாய் அவன் செஞ்ச ஊழியத்தை சொல்றான் பாருங்க. போதும் ஒரு நிமிஷம். அவன் செஞ்ச மினிஸ்ட்ரியை சொல்றான். நான் ஊழியம் செஞ்சேன் இத்தனை வருஷம் காலமா. அவன் மனசுக்கு அதெல்லாம் இருக்குது. அப்பாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, பாரு நான் தம்பி மாதிரி இல்லை, நான் வந்து அப்பா விட்டு தூரமா போல, அப்பாவுக்கு எந்த துரோகமும் செய்யல, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அப்பா நினைச்சு பாருன்னு கொடுத்தான். என் தம்பி வந்தானா நான் கொடுத்த இந்த தண்ணி உபசரிப்பு அப்பாவுக்கு செஞ்ச எல்லா ஊழியத்தையும் பார்த்துட்டு அண்ணனை மாதிரி இருடா அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சு இதெல்லாம் பண்றான். அப்பாவுக்கு ஊழியமா செஞ்சுட்டு இருக்கான். அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் பண்றான். தோட்டத்துக்கு அப்பா சொல்லாமே போறான், எல்லாம் பண்றான். என்ன காரணம்? நான் செய்யற ஊழியத்தினால அப்பா என்ன டாப்ல வைப்பாரு, நான் செய்யற வேலையினால அப்பா என்ன பெருமையா பார்ப்பாரு. இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டியா மாறிடுச்சு, அடையாளமா மாறிடுச்சு. என்னுடைய ஃப்ரேம் ஒர்க் இதுதான். இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பாவுக்கு நான் இதெல்லாம் செய்யறேன், அதனால அப்பா என்னை வந்து வேற இடத்துல வைப்பாரு அப்படின்னு நினைச்சான். நினைச்சிட்டு இத்தனை வருஷ காலமாய் ஊழியம் செய்தேன், இதை வந்து அந்த கடினமான நேரத்தை இவன் வாயிலிருந்து வருது அப்படின்னா அதை தான் இவன் இவ்வளவு நாள் வந்து பெரிய பொக்கிஷமா நினைச்சிட்டு இருக்கான். ஏன் இதை சொல்றான்னா, பரிசு சதிசேர் அதை தான் செய்வாங்க. கடவுளுக்கான இதம் பண்ண உபவாசம் பண்ண அவன் சொல்றான் பாருங்க. இதுக்கப்புறம் வரும், நான் 7 தரம் உபவாசிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், கடுகு மல்லி கொத்தமல்லி பூண்டு எல்லாத்துலயும் உபவாசம் கொடுப்பேன், எல்லாத்துலயும் காணிக்கை தசம்பம் கரெக்டா கொடுத்துருவேன். அதை கொடுக்கறத ஒரு உறவுக்காக தான் கொடுக்குறோம். ஆனா இவன் எது கொடுக்குறான்னா ஒரு விதமான பெருமை கொடுக்கறதுனால. ஒரு சர்ச்சில் பாருங்க, ஃபேன்ல எல்லாம் பேர் எழுதி வச்சிருந்தாங்க. சரி ஃபேன்ல தான் எழுதியிருக்காங்களா பார்த்தா டியூப் லைட்லயும் பேர் எழுதி வச்சிருக்காங்க. என்னென்னமோ ஞாபகம் வருது. டியூப் லைட்ல கூட எவனா பேர் எழுதுவான், இவர்கள் வாங்கி கொடுத்தார்கள் அன்பளிப்பு அப்படின்னு. அந்த லைட்டை வச்சதை விட இவன் அடிச்சு அந்த கருப்பு வச்சுதான் ஜாஸ்தியா இருக்குது. ஏன் என் பேர் இருக்கணுங்க, நம்ம பேர் எல்லாம் எப்படி 4 பேர் கேட்டா தெரியல, இவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு. இயேசு சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொக்கிஷம் அவ்வளவுதான் பா, எல்லாத்தையும் இவர்தாப்பா வாங்கி போட்டான்னு அவன் சொல்றான் பாரு, அதுதான் உனக்கு கொடுக்கப்படுது. பரலோகத்தில் எதுவும் எதிர்பார்த்துறாத, ஏன்டி எதுவும் எதிர்பார்த்துறாத. இவன் சொல்றான், இத்தனை வருஷ காலமா உமக்கு ஊழியம் செஞ்சேனே. அப்புறம் பாருங்க, பரிசேயர் கேரக்டர் அப்படியே சொல்றாரு, ஒரு காலமும் கற்பனையை நான் மீறவே இல்லை, ஒரு காலமும் கற்பனையை மீறி இருப்பனா, நான் எந்த கட்டளையும் மீறாம அப்படின்னு நினைச்சிட்டாரு. நான் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டாரு. நான் கடவுளுக்கு ரொம்ப பக்தியா இருக்கனால என் ஜபத்தை கேட்டுருவாரு நினைச்சிட்டாரு.
இப்போ அவர் ஆட்சி மாறினோன்னு இவருக்கு என்ன நடக்குதுன்னா, ஐயோ என் ஜெபம் கேட்கலாம் நான் கெட்டவனும் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. அந்த எண்ணம் மண்டைக்கு ஏறி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இவனுக்கும் அதே மாதிரி தான். எப்படி இப்படிலாம் பேசுறான் பாருங்க. ஒரு காலமும் கற்பனையும் மீறவே இல்லை அப்படின்னு சொல்றான். ரெண்டாவது, என் சிநேகிதரோடு ஒரு நாளும் சந்தோஷமா இருக்கும்படி எங்காச்சும் பப்புக்கு பாருக்கு இல்ல டூருக்கு போயிட்டு வரேன்னு என்னைக்காச்சும் வீட்டுல இருந்து கார் எடுத்துட்டு போயிருக்கானா அப்படின்னு கேட்கறான். என் சிநேகிதனோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே. என் ஃப்ரெண்டுங்க கூட சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்துட்டாங்க, வேலை செய்யறாங்க. டெய்லியும் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறான். உள்ளத்துக்குள்ள இருக்கு. சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு. உள்ளத்துக்குள்ள அப்பா ஆராதிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப இவன் ஆட்டுக்குட்டியை கேட்கிறான். இவன் என்ன நினைச்ச ஆட்டுக்குட்டி வளர்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க? இவன் சொல்றான், வாசல்ல ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, அந்த ஆட்டுக்குட்டினா எனக்கு அடிச்சேன்னு கேட்கறான். ஆட்டுக்கு சாப்பாடு வைக்கும் பொழுது புல்லு போடும் போது என்னதான் சொல்லியிருப்பானா, நாளைக்கு என் ஃப்ரெண்டுங்க வருவானுங்க, இந்த சாப்பிட்டு நல்லா கொழு கொழுன்னு ஆகு. நாளைக்கு என் ஃப்ரெண்டுங்க வருவாங்க, நாளைக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும், அதனால சாப்பிட்டு எப்போ பெருசாகிறியோ அப்போ அதை பார்க்கும் போதெல்லாம் நாளைக்கு பார்த்து ஞாபகம் தான் வரும் அவனுக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு நாள் வந்து ஆட்டுக்குட்டியை காணும். எங்கடா ஆட்டுக்குட்டின்னு கேட்டா அவன் சொல்றான், என் தம்பி வந்தாப்புல அப்பா அடிச்சு ஒரு குழம்பு வச்சிட்டாரு. அவனுக்கு கோபம் உச்சகட்டத்தில் போயிடுச்சு. இப்பதான் அவனுடைய தவறுகள்லாம் அவன் கிண்டி வெளியே வருது. இத்தனை நாள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல இருந்தான், இத்தனை நாள் ஒரு மாயமானமா அப்பாவுக்கு முன்னாடி இருந்தான், இத்தனை நாள் யாருமே அவனுக்கு தெரியல. என்ன நினைச்சிருந்தான்? நான் ஒரு பக்தியான பையன் நினைச்சிருந்தான், நல்லவே நினைச்சிருந்தான், அப்பா கீழ்ப்படிவே நினைச்சிருந்தான். ஆனா பொல்லாத குணங்கள் உள்ள இருக்குதுன்னு அவனுக்கு தெரியல. எப்போ தெரிய வந்துச்சுன்னா, ஒரு தவறு நடக்கும் பொழுது அவன் இறுதியும் அங்கங்க அலைப்பாயுது பாருங்க. அப்பதான் தெரியுது, ஆஹா இவ்வளவு நாள் நான் போட்டதெல்லாம் வேஷம், நானும் ஒரு பாவிதான், எனக்கு ஒரு மனநிலை தேவை அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அதற்கு தகப்பன் என்ன சொல்றாரு பாருங்க. இவனுக்கு என்னன்னா, நான் நல்லா ஊழியம் செஞ்சுட்டா, நல்லா வேலை செஞ்சுட்டா, தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சுட்டா, தகப்பன் நம்மளுக்கு சொத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு கொடுப்பாரு. நம்மளும் நினைக்கிறோம்ல, பூமியில நல்லா இருந்துட்டா மேல பரலத்துக்கு போகும்போது ஜீவ கிரீடத்தை என்ன பண்றாரு? பரலத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஜீவ கிரீடமே கிடையாது. என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் ஜீவ கிரீடத்துக்காக சர்ச்சைக்கு வரீங்க? ஏதோ ஒண்ணு கடவுள் தரப்போறாரு அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு கிரியைகள்லாம் செய்யறோம் பாருங்க, ஏதோ சில வேலைகள்லாம் செய்யறோம் பாருங்க. அந்த வேலைகள் பாவத்தை விட கொடூரமானது. அது உங்களை எங்க தள்ளிடும்னா, அப்பாவை விட்டு வெளியே தள்ளிடும். அல்லேலூயா. ஆனா அப்பாட்ட எப்படி வரணும்? இந்த இளைய குமாரன் என்ன சொல்றான் பாருங்க 18ஆம் வசனத்துல, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். பாவத்தை எப்படி நீங்க மேற்கொள்ள முடியும் அப்படின்னா, தீமையை எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னா, எப்போ உங்க புத்தி தெளிஞ்சு நான் அப்பா விட்டு தூரமா இருக்கிறேன், ஜெபத்தை விட்டு தூரமா இருக்கிறேன், இதுவரை நான் செஞ்சதெல்லாம் கம்மி பத்தாது, இன்னும் பக்கத்துல போகணும்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்குதான் நீங்க மனம் திரும்பி இருக்கீங்கன்னு சொல்றாரு. இப்படி மனம் திரும்பி யார் வராங்களோ அவங்களதான் பரலோகம் சந்தோஷமா வெல்கம் பண்ணுதாமா. சூப்பர் அப்படின்னு. அப்ப இந்த மனம் திரும்புதல் யாருக்கு சொல்றாருன்னா, பாவிகளுக்கு சொல்ல, சர்ச்சுக்குள்ளேயே இருந்து தூரமா இருக்கிறான் பாருங்க, அவங்களுக்கு தான் சொல்றாரு. எத்தனை பேர் மனம் திரும்ப விரும்புறீங்க? சிலர் இப்படி கேட்டா கோச்சுக்கிறது, நான் 40 வருஷமா இங்கதான் இருக்கேன் தெரியுமா, என்ன வந்து மனம் திரும்ப சொல்றியா, என் என்ன பாவம்? எங்களை பார்த்து பாவின்னு சொல்றாரு, எங்களை பார்த்து வந்து இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு. இயேசுவே அப்படி தான் சொல்றாரு. அவன் எடுத்து பைபிளை போதிக்கிறவன் அவனை பார்த்து சொல்றாரு, நீ பாவிப்பா அப்படின்னு நேரடியா சொல்லாம அவரை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ள நீ இவனை விட நிறைய பாவம் இருக்கிறான், நீ தாண்டா மனம் திரும்பணும் அப்படின்றாரு. ஆனா இந்த பாவம் செஞ்சவன் பாருங்க ரொம்ப தாழ்மையா இருக்கிறான். அதனால்தான் பாவம் செஞ்சவங்களை விட இவன் மனம் திரும்ப கஷ்டம்னு சொல்றேன். மதத்துல மாட்டினவங்க இருக்கவே மோசமான பாவிகள். ஆனா எப்படி இருப்பாங்கன்னா, எல்லா ஜனங்களும் இருப்பாங்க. நீங்க பார்க்கும் போது இவர் தான் பாஸ்ட்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம், இவங்க தான் விசுவாசின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். இந்த பெரிய அண்ணன் அந்த மாதிரி தான் இருக்கிறான். ஆனா இளையகுமாரன், நான் எழுந்து தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பார்க்கிறேன் அல்ல, உங்களுடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் பேசிட்டே இருக்கிறான் பாருங்க. அவன் பேசுறது கூட அப்பா கேட்கல. எழுந்து புறப்பட்டு தகப்பன் இடத்தில் வந்து அவன் தூரத்திலே வரும் பொழுது, இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கான், இதெல்லாம் அப்பாட்ட போய் சொல்லணும்னு நினைக்கிறான். அவன் தூரத்திலே வரும் பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை அணைத்து முத்தம் செய்தார். பரிசேயருக்கு நல்லா தெரியும் இந்த பாவியான மனுஷன் யாருன்னா, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கான் பாருங்க, இவளை பத்தி தான் சொல்றாருன்னு தெரியும். இந்த பாவிகளுக்காக இந்த தகப்பன்
ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு. அப்பாவுக்கு விரோதமா பாவம் செஞ்சவன், பரலோகத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சவன், பண்ணி சாப்பிடுற தவிட்டு கூட இல்லாம ஒருத்தர் இருக்கிறான், அவன் ட்ரெஸ் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஆசாரியர்கள் அந்த மாதிரி மனுஷன் பக்கத்திலே போக மாட்டாங்க. இவர் சொல்றாரு அவன் கழுத்தை கட்டி பிடிப்பேன். நம்மளால் இங்கதான் கட்டி பிடிப்போம், ஆனா கழுத்தை கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னா அவன் எங்கேயும் நகராம லாக் பண்றாரு. இதுக்கப்புறம் எங்கேயும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இவனுக்கு அதெல்லாம் புரியுது. ஓ, அப்ப அவனை விட இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் பாவியா இருக்கானே அவங்கள நீங்க இப்படி நேசிப்பீங்க, இப்படி கட்டி பிடிப்பீங்க, ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு நீங்க ஓடுவீங்க. யூத கலாச்சாரத்துல ஒரு தகப்பன் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பான்னா அங்கி மாதிரி போட்டிருப்பாரு. ஓடலாம் முடியாது. நைட்டி போட்டு நீங்க மாரத்தான்ல ஓடுவீங்களா? ஓட முடியாது, தடிக்கு கீழே தான் விழுகணும். எந்த காமெடி சொன்னாலும் சிரிக்காம இருக்கீங்க பார்த்தீங்கன்னா. இவங்க நைட்டி மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, ஓட முடியாது. அப்போ ஓடணும்னா என்ன பண்ணணும்? ஆமா, இப்படி தூக்கி கட்டணும், தூக்கி கட்டிட்டு போடணும். அப்படி காலுக்கு மேல அவன் ட்ரெஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நிர்வாணம் அப்படின்ற மாதிரி அவங்க கணக்கு. அவங்க ட்ரெஸ் எப்படின்னா ஃபுல்லா கால் வரைக்கும் மூடி இருக்கணும், விட்டா ஆளையும் மூடிடுவானுங்க. அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுப்பாங்க. இப்பவும் பாருங்க, அரபிய கண்ட்ரிலாம் அப்படிதான் இருக்காங்க, கண்ணு மட்டும் தான் தெரியும், ஆனால் ஃபுல் ட்ரெஸ்ல இருப்பாங்க. ட்ரெஸ்ஸை மேலே தூக்கினா கூட நிர்வாணம். அதனால தான் பேதுரு படகுல மீன் பிடிச்சிருக்கான், மேலே ட்ரெஸ் போட்டிருக்கான், ஆனா அந்த ட்ரெஸ் ஸ்லீவ்லெஸ். அந்த ஸ்லீவ்லெஸ் அவனுக்கு நிர்வாணம். அதனால ஏசு வந்துட்டான் தெரிஞ்சு கடலை வச்சுட்டான், ஏன் ட்ரெஸ் நிர்வாணமா இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு அப்பா ஓடுறதை இவனால சித்தரிக்கவே முடியல. அப்பா நீங்க யார சொல்றாருன்னா பரம பிதாவை ஏசு சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னடா பாவி பாவின்னு அவனை சொல்லிட்டு இருக்க, அவனை நான் எப்படி வேற மாதிரி காமிக்கிறேன் பாருன்னு இவரு லென்ஸை காமிக்கிறாரு, இவரு அஸ்திபாரத்தை காமிக்கிறாரு. பிதாவானவர் ஒரு மனுஷனை இப்படிதான் பாக்குறான்றது நீ பாத்துக்க, பார்த்துட்டு நாளையில அவனை குத்துறது கொடைதெல்லாம் விட்டுட்டு மன திரும்பிடு அப்படின்றாரு. எப்படி எரியும் பாருங்க நம்மளுக்கு. ஏன்னா பைபிளையே எடுத்து போதிக்கிறவனுங்க அவனுங்களுக்கு வேற மாதிரி டீச் பண்றாரு, வேற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. யாரு வேணா பசங்க பண்ணலாம், யாரு வேணா படிச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனா ரியல் லென்ஸை கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லி. கேமரா எடுக்கும்போது நார்மலா எடுக்குது, ஆனா லென்ஸை மாட்டணும்னு வைங்களேன் இருக்கிற படத்தையே வேற மாதிரி காமிக்குது. ஆமே, லென்ஸோட பவர் அந்த மாதிரி பவர். நீங்க தொட்டப்பட்டா அங்கெல்லாம் போனீங்கன்னா லென்ஸ் வச்சிருக்கான், தூரத்தில் இருக்கிறது பக்கத்தில் காமிக்கிறான். கேமரா திருமணத்துக்குலாம் போட்டோ எடுக்கிறீங்க, அந்த பொண்ணு பார்த்தோன்னா நார்மலா பார்க்கவே முடியாது. ஆனா அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற கேமரா லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த பொண்ணுங்கடா நம்ம கல்யாணம் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கும். ஏன் லென்ஸ் எல்லாம் சொல்லுங்க, லென்ஸ். நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க, அது லென்ஸ் தான். படிக்கிறீங்க ஒன்றும் தெரியல, அதனால லென்ஸை மாத்திரோன்னே எல்லாம் கப்புன்னு தெரியுதா? ஏன் அதை தான் சொல்ல வர்றாரு. என் லென்ஸை நீ மாட்டிட்ட அப்படின்னா எல்லாமே கரெக்டா தெரியும் உனக்கு. பரிசையன் சொல்றான் அதெல்லாம் முடியாது, நான் வெறும் கண்ணு கூடானாலும் பரவாயில்ல, நான் லென்ஸே இல்லாம தான் இருப்பேன், என் லென்ஸே தான் நான் வாழுவேன். இந்த இடத்துல எங்க கிருபை வெளிப்படுது அப்படின்னா தகப்பனை விட்டு தூரமா இருக்கிற இளைய குமாரனே இவர் நேசிக்கிறாரு. கூடவே இருந்துட்டு தவறான பிக்சர்ல தவறா அப்பாட்ட அணுகுமுறையோடு இருக்கிற மூத்த குமாரனையும் இவர் நேசிக்கிறாரு. ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் அரவணைக்கணும் தான் நினைக்கிறாரு. ஓ உனக்கு இவ்வளவு கொழுப்பா வீட்டை விட்டு போறா அப்படின்னு சொல்லவே இல்லை பாருங்க அப்பா. ரெண்டு பேருக்கும் கிருபை உள்ளவரா இருக்கிறாரு. தொலைந்து போன ஆடு இப்படி முட்டாள்தனமா தொலைஞ்சு போச்சு, என்கிட்ட தான் 99 இருக்க போட்டோம் அப்படின்னு விடாம அதோடைய கேரக்டர் எண்ணி பார்க்காம கிருபையா போய் அதை மீட்டெடுக்கிறாரு. தொலைஞ்சு போன வெள்ளி காசுடைய மதிப்பு என்னன்னு தெரியுது, உங்க மதிப்பு என்னன்னு தெரியும், நீங்க தொலைஞ்சீங்கன்னா விட மாட்டாரு. அல்லேலூயா. அதனாலதான் கல்வாரி சிலுவையில உங்களுக்காக இறங்கினாரு. நம்ம கடவுளுக்கு வந்து நம்ம தேவையே கிடையாது. நம்மளை வச்சு ஏதாச்சும் பண்ணணும் இருக்கா அவருக்கு? இல்லை இல்லை பாருங்க. ஆனா தேவையே படாத, தேவையே இல்லாத நமக்காக உலகிலேயே மிக உயர்ந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இது கிருபையா இல்லையா? அல்லேலூயா. அப்ப இந்த பரிசேயர்களுக்கு அவர் கொடுத்த இந்த போதனையே கிருபைன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் மாறணும்னு நினைக்கிறாரு. அவன் மனசு இப்படி இருக்குது, வெளியே கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஆளுங்களை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. 20 வருஷம் ஆனா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்டவங்களையும் உண்மையா இப்படிதான் இருக்கான்னு தெரிஞ்சு கூட வச்சு அவனை கிருபையா நேசிக்கிறார் பாருங்க. அதுதான் மனிதனிடத்தில் அவர் காண்பிக்கிற மிகப்பெரிய கிருபை. நம்ம எழுதி நிற்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.